அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 8 சக்ரா ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 2 பிஹெச்கே ஹவுஸ். பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. காலேஜு ஸ்கூல்ஸு எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது. வாங்க இந்த வீட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒரு 50 to 60 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு வீடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் வாசல் வச்சு கட்டின வீடு தாங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கூட கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா, இடத்தோட அளவு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா 30 அடி 23 அடி ரோட்டு மேலே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நம்ம இப்போது முன்னாடி பார்க்குறோம், ஒரு ஃபுல்லாகவும் டைல் போட்டு நல்ல ஒரு டோர் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் தனியாகவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஒரு நல்ல பெரிய இனோவாவே நிறுத்தலாம். இந்த கார் பார்க்கிங்கில் நம்ம 3 பைக் இனோவா எல்லாமே நிறுத்தலாம். டோருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டோர் சைஸ் போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார் உள்ள பார்க்கிங்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லோப் போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாம், ரெடி டு மூவ் அப்படியே வர வீட்டுங்க. ஒரு போர் இருக்குது 600 ஃபீட்டில். இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் போர் இருக்குங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தண்ணி கனெக்ஷனும் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல் இன்டீரியர் பண்ண ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நல்ல ஒரு 10க்கு 16 சைஸில் ஒரு பெரிய ஹாலோட சைஸ் மட்டும்தான், எக்ஸஸார்க் ஏரியா இல்லாமங்க. 2 விண்டோ இந்த சைடில் ஒரு 3 விண்டோ, மொத்தம் 2 விண்டோ 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் லைட்ஸ் ஃபுல்லாமே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒர்க் பண்ணி அதில் ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் ஒர்க் பண்ணி கபோர்ட்லாம் அடித்து டிவி ரேக் மாதிரி செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம கிச்சன் பார்க்கலாங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனே கொடுத்துருக்காங்க. 10க்கு 8 சைஸில் ஒரு நல்ல பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. 8க்கு 10 சைஸ். இங்கேயுமே வுட் ஒர்க்கு எல்லாமே, கபோர்டு ஒர்க்ஸு எல்லாமே முடிச்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட மாட்டியிருக்காங்க. மேலேயுமே பார்த்துருக்காங்க. அந்த டைல்ஸ் கலருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வால் டைலுக்கும் கபோர்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குங்க. அதாவது ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடத்துக்கு, ஆரோக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக. அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே பண்ண வேணாம், புண்ணியர்ஜனை பண்ணிவிட்டு அப்படியே குடியேற மாதிரி ஒரு சூப்பரான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. கீழேயுமே வந்து ஒரு 10க்கு 16 சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 சைஸ், சாரி. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கு. லைட் எதுவுமே போடாமல் நல்லா வெளிச்சமாக இருக்குங்க வீடு. அட்டாச் பாத்ரூம் இங்கேயும் வந்துடுங்க, உள்ளேயே ஒன்று. எல்லா ஃபிட்டிங்ஸும் போட்டு ரெடியாக இருக்குது. 5க்கு 4 பாத்ரூமுங்க. 10க்கு 11 பெட்ரூமில் 5க்கு 4 அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கேயும் கபோர்ட் லாஃப்ட் அடித்து கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. டோருமே நல்லா டிசைன் டோர்ஸ் தான் வந்து பெட்ரூம்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸு கீழே கூட நீங்கள் பூஜா யூனிட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல உள்ளே வரும்போது சன்லைட் உள்ளே வரக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷோகேஸ் டைப்பில் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் வேறு இடத்துலையும் இருக்குது, இந்த பெட்ரூமுக்கு வெளியிலே இருக்குது. இங்கே வெளியில் காமிக்கிற பாருங்கள், 2 விண்டோ கொடுத்து சும்மா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இங்கே அவுட்டர் டோரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இருந்து அப்படியே நம்ம ஒரு பெட்ரூம் பார்க்கலாங்க. அடுத்து மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த டோருமே நல்லா டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கபோர்ட் ஒர்க்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டிவி யூனிட்டுக்கு உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். சூப்பராக கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வுட்டில் தான் போட்டிருக்காங்க. இங்கேயும் சேம் 4க்கு 5 சைஸில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க சைஸ்லேயே கம்ப்ளீட் எல்லா ஃபிட்டிங்கும் முடிச்சிருக்காங்க. இங்கேயும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலோட ஒரு 2 பிஹெச்கே ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 பட்ஜெட்டில் தான் இருக்க இது தான் நம்ம இப்போ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோங்க.
இங்கே ஒரு சன்லைட்டுக்காக உள்ளே வரக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்படியே நம்ம வெளில வந்தோம்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. அப்படியே இந்த சைடு 2 விண்டோ இருக்குது. அதை சுற்றியுமே லைட்டாக இல்லைனாலும் நல்ல வீடு பிரைட்டாக வெளிச்சமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுலேருந்து நம்ம அவுட்ரு போனால் இங்கே ஒரு எலிவேஷன் சும்மா கிரில்லில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டைல்லாம் கீழே போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. துவைக்கிற ஏரியாவும் மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. துணிக்காய போடுற அந்த ரோப் முதல் கொண்டு கட்டுறக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்து கிளியராக முடிச்சிருக்காங்க ஒர்க்கை. அந்த டவர் தெருவிலேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் உங்களுக்கு பொள்ளாச்சி மெயின் ரோட் இருக்குது மக்களே. இங்கே எலிவேஷனும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குற வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி ஒரு சூப்பரான வீடு. இங்கே இன்னொரு பெட்ரூம் நீங்கள் எடுக்கிறனா கூட இங்கே எடுக்கலாம். அந்தளவுக்கு பில்லர்ஸ் இருக்குது. நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். 3 BHKவாக மாற்றுறதுனாலும் மாற்றி கொடுத்துடலாம் நம்மளே. நம்ம மொட்டை மாடி போனோம்னா ஏரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கிற ஏரியாக்குள்ளே தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. அதாவது பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்ஸ் ஒத்தக்கால் மண்டபம் தாண்டி பிரிமியர் நகருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.